எதுக்காகமா இப்படி கையை சுட்டுக்கிட்டேன்? உங்க கழுத்துல இருக்கிற தாலி மேல சத்தியமா என் கழுத்துல இருக்கிற தாலியை கட்டினது உங்க மகன் தான். ஏங்க, அந்த பொண்ணு கோயில்ல என்கிட்ட சொல்லிச்சு, உங்க கழுத்துல இருக்கிற தாலி மேல சத்தியமா என் கழுத்துல இருக்கிற தாலியை கட்டுனது உங்க மகன் தான் அவ சொன்னதுக்கு அப்புறமும் என்னால நம்பாம இருக்க முடியல. நம்பாம இருக்க முடியலையா? அடிபடி பைத்தியக்காரி. அப்பா அம்மாவுக்கு தெரியாம தாலியை கட்டிட்டு வந்து நிக்கிறவ அவ என்ன செய்ய தயங்க மாட்டா. இத பாருங்க, ஒரு பொண்ணு எந்த விஷயத்துல வேணாலும் பொய் சொல்லுவா, ஆனா தாலி விஷயத்துல பொய் சொல்ல மாட்டா. உன்ன மாதிரி நம்புறவங்க 4 பேர் இருந்தா அவ இதையும் சொல்லுவா, இதுக்கு மேலையும் சொல்லுவா. இத பாருங்க, இந்த லெட்டர் உங்க கையில இருக்கும் போது நான் எந்த நிலைமையில இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட தனியா பேசணும்னு 3 நாளா ட்ரை பண்ணேன், முடியல. இன்னைக்கு கண்டிப்பா உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக வந்தேன். இந்த லெட்டர் உங்ககிட்ட நான் கொடுக்க காரணமே நான் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான். உன் நிலைமை என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. உங்க பாவம் அவங்க பாவம் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறதுனால மத்த குடித்தனக்காரங்களை ரொம்ப சங்கடப்படுறாங்க. அதனாலதான் உங்க அப்பாடு சொல்லி உடனடியா வேற வீடு பார்க்க சொன்னேன். நான் இந்த காம்பவுண்ட்ல இருக்கணும்னு நினைக்கிறதே, வெளியூருக்கு போயிருக்கிற அவரை என்னால பார்க்க முடியலனாலும் என் மாமனார் மாமியாரையாவது நான் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? இத பாருமா, உன்னை பாக்குறதே ஒரு பாவம்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி உன்னை ஏத்துக்குவாரு? இது அவங்க மகன் எழுத லெட்டர் தான். இதே நீ காட்டினாலும் நிச்சயமா அவர் நம்ப போறது. அது எனக்கு நல்லா தெரியும். அவர் ஊருக்கு போகும்போது சொன்னதேதான் நான் உங்ககிட்டயும் சொல்றேன். நான் அவர் கூடவே ஓடி போயிருக்க முடியும், ஆனா நான் ஓடி போயிட்டேங்கிற பேரை விட அவர் என்ன இழுத்துட்டு போயிட்டாருங்கிற பேரு வரக்கூடாதுன்னுதான். அவர் தாலி கட்ட மறுத்தப்போ அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியா தாலி கட்டினாலும், யாருக்குமே தெரியாம தாலி கட்டினாலும், என் கழுத்துல இருக்க போற தாலி நீங்க கட்டுறதுதான்னு நான் சொன்னேன். அவரும் கட்டிட்டு போயிட்டாரு. உங்களுக்கு தெரியாது, என் பையன்தான் அவ கழுத்துல தாலி கட்டினாங்கிறதுக்கு என்ன சாட்சின்னு கேட்டதுனாலதான் நான் என்னையே சுட்டுக்கிட்டேன். இது அவர்கிட்ட சொல்லி நிரூபிக்க முடியுமா? அவர் என்ன திட்டத்திலையும் ஒரு சுகம் இருக்கு, அதத்தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. என்னதான் இருந்தாலும் அவர் எனக்கு மாமனார் இல்லையா? அப்புறம் உங்க இஷ்டம். அதுல இருந்து நீங்க பொங்கலுக்கு வரமாட்டீங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்களுக்கு ஒரு வாழ்த்து அனுப்பியிருக்கேன். இருளை பகல் விளக்குகிறது, ஆனாலும் ஏனோ பகலை இருள் அணைக்கிறது. அவன் உனக்கு பெருசாயிட்டானா? இன்னொரு வடை எடுத்து வைடே. வளர்த்தி ஆளாக்கனை என்ன விட அவன் உனக்கு பொத்தி ஆயிட்டானா? ஏய், ஒரு வடை எடுத்து வைன்னு சொல்றேன்ல, என்ன ஞாபகத்துல இருக்கிறா? ஏங்க, எடுத்த வீட்டுல சத்தத்தை கேட்டீங்களா? நீ அவனையே நினைச்சு பட்னி கடந்து செத்தாலும் சரி, அவன் இருக்கிற பக்கம் தலை வச்சு படுக்க கூட விட மாட்டான். நம்ம பையன் வெளியூர்ல இருக்கா, நாம சாப்பிடுறோம். நம்ம பையனுக்காக அந்த பொண்ணு காலையில இருந்து சாப்பிடாம இருக்கா, பாத்தீங்களா? அத்தை, இன்னைக்கு சுமங்கலி விரதமானதுனால நான் கோயிலுக்கு போயிருந்தேன். என்னதான் சாமியை கும்பிட்டாலும் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி இருக்குமா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகராசியா இருமா.
அத்தை விடுங்க, நான் தண்ணி சேர்ந்துறேன். வேண்டாமா, உங்க அப்பா பார்த்தா திட்ட போறாரு. அப்பா இங்க இல்ல. அம்மா, என்னம்மா? நாங்க சென்சஸ் எடுக்க வந்திருக்கோம். என்னங்க, யாரோ வந்திருக்காங்க பாருங்க. யாருமா நீங்க? சென்சஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கோம் சார். சென்சார் ஆபீஸ்ல இருந்தா அது சினிமாவில் இல்ல. இல்ல சார், சென்சஸ் ஜனத்தொகை கணக்கெடுக்க வந்திருக்கோம் சார். ஓ, ஜனத்தொகையா? உங்க குடும்பத்துல யார் யார் இருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். என் குடும்பத்துல நானு, என் வீட்டுக்காரி, என் மகன், என் மருமக. மாமா, மாப்பிள்ள எப்ப வந்தீங்க? இன்னைக்கு காலைல தான் வந்தேன். இன்னைக்கு தானே வீட்டுக்கு தானே போறீங்க? ஆமா, வண்டியில உட்கார்ந்து பேசிட்டே போலாம். ஆமா, நீங்க லெட்டர் போட்டு வர சொன்னாலதான் நான் வந்தேன். நல்ல யோசனை பண்ணி பார்த்தேன். 20 நாள்ல நான் திருப்பி மிலிட்டரிக்கு போய் ஆகணும். வேணா கல்யாணத்தை ஆகஸ்ட் மாசம் வச்சுக்கலாமா? மாப்பிள 20 நாளையில 40 கல்யாணம் பண்ணலாம். மாப்பிள நீங்க ஒண்ணு ரிஸ்க் எடுத்துக்காதீங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது. மேலும் கொட்டத்தான் போகுது. அப்பா வந்து என்ன? எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம்ப்பா. உனக்கு 25 வருஷத்துக்கு முன்னால பிறந்தவன் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு. பாருமா, எனக்கு மனசுக்குள்ள எண்ணம் இருந்தாலும் என் பையன் இங்க இல்லாதனால வெளிப்படையா தைரியமா என்னால எதையும் செய்ய முடியல. அத்தை, நீங்க ஒரு முடிவெடுப்பீங்கன்னுதா நான் இன்னும் தைரியமா இருக்கேன். இத பாருமா, பிறந்ததுல இருந்து அவர் யார்கிட்டயும் வாங்காத வார்த்தைகளை உங்க அப்பா கிட்ட வாங்கியிருக்காரு. இனிமே உனக்காக வாதாடுறதுக்கு அவரால முடியாது. அத்தை, உங்க மகன் கட்டின தாலியை சுமந்துகிட்டு இருக்கிறேன்னா இப்ப கூட உங்க வீட்டுக்கு வந்துட முடியும். ஆனா உங்க வீட்டுக்கு நான் வலது காலை எடுத்து வைக்கும் போது இடது பக்கம் அவர் இருந்தா தான் எனக்கும் பெருமை, உங்களுக்கும் கௌரவம். தேவி, நிச்சயமா உங்க கழுத்துல இன்னொரு தாலி ஏற போறதில்லை. ஆனா நீ அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிட. தேவி, உங்க அப்பா வந்துட்டாருமா. நான் வரேன். காக்கா சீக்கிரம்க்கா, உங்க அப்பா வந்துட போறாருக்கா. காக்கா சீக்கிரம்க்கா. இதோ முடிஞ்சு போச்சு. காக்கா சீக்கிரம்க்கா, காக்கா சீக்கிரம்க்கா. நீங்க ஒட்டுறதுக்குள்ளேயே காக்கா சீக்கிரம்க்கா. காக்கா இது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. சரிக்கா. வாடாங்க. ஏண்டா இந்த சின்ன விஷயம் உனக்கு இந்த வேலையா? போங்க இனிமே.
ஏண்டா என்னாலதானே உனக்கு இப்படி எல்லாம் ஆச்சு? பரவாயில்லக்கா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். சார் க்ளோஸ்ல இருந்து ஜூம் பேக் பண்ணி சார் அப்படி அவங்க 2 பேரையும் இன்க்ளூட் பண்ணிடுங்க சார். ஓகே சார். மாஸ்டர் கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் கொடுங்க. இவ்வளவு ஸ்லோவா இருந்தா எப்படி மாஸ்டர்? இந்த மூமெண்ட் நல்லா இருக்கு சார். சார் வணக்கம் சார். வணக்கம். கண்ணன் சார் அனுப்புனாரு. ஓ கண்ணனா? இந்தாங்க இந்த பணத்தை பிடிங்க. முதல்ல ஒரு நல்ல வீடா பார்க்கணும், சீக்கிரம் பார்த்துட்டு வாங்க. சார் நான் வந்து சொன்ன வேலையை செய்யுங்க சார். முதல்ல பொறுப்பு தான் முக்கியம். தினகரன் மாதிரி வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களா? போங்க போங்க. பாபு ரெடியா? ரெடி சார். என்னங்க இந்த ரோட்ல ஏதாவது வீடு காலியா இருக்கா? இந்த 3வது வீடு காலியா இருக்கு. கோஷங்களை நம்பி ஓட்ட போடுறோம், வேஷங்களை நம்பி நாட்டை ஒப்படைக்கிறோம். அவ்வளவுதான்ப்பா. இதை முதல்ல செட்டப் பண்ணு. பாப்பா. தினகரன் கேமராமேன் சொல்லி கேமராவை இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ண சொல்லுங்க. போங்க சார். வீடு பார்த்தேன் சார். வீடு பாத்துட்டீங்க? ஆமா சார். ஆழ்வார்பேட் கார்னர்ல 1500 ரூபீஸ் சார், வித் ஏசி. வெரி குட். பணம் வேணாம் சார். ஏன்? நான் அன்னைக்கு வரும்போதே கதை சொல்லணும் தான் வந்தேன். நீங்க பொறுப்பா ஒரு வேலையை பாருன்னு சொன்னீங்க, வேலையை பார்த்து வந்தேன். நான் நல்ல கதை வச்சிருக்கேன் சார். ஓ புரோக்கர் கண்ணன் சொல்லி நீங்க வரலையா? இல்ல சார், மெக்கானிக் கண்ணன் தான் சார் அனுப்பி வச்சாரு. ஐயோ சரி சரி, லஞ்ச் அவர்ல வந்து கதை சொல்லுங்க. போயிட்டு வாங்க. ஓகே தினகரன், ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி இவருக்கு ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்க சொல்லுங்க.